ஓம் சக்தி. இந்த நேசமணி இப்படி லொல்லுமணியா இருந்தாருங்களா, அவர் வந்துங்க கொஞ்ச நாள்ல என்னாச்சு, இந்த கால் நரம்பு ரெண்டு பிடிச்சிக்கிச்சுங்க, இடுப்பு வரைக்கும் பிடிச்சி இடுப்பை நிமிர்ந்து நடக்க முடியல. அவர்னால குனிஞ்சுக்கிட்டு தான் நடக்கிறாரு, எந்த வேலை வெட்டியும் செய்ய முடியல. அப்புறம் படுக்க கூட முடியறதில்ல. குழந்தைய படுக்க வைக்கிற மாதிரி அலங்காம பிடிச்சி அப்படி ஒன் சைடா படுக்க வைக்கணும், அப்பதான் அவர்னால படுத்துக்க முடியும். இப்படி உட்கார முடியாது, நிற்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. படுத்தாலும் பயங்கரமான வலி. ரெண்டு கால் நரம்பு இழுத்து பிடிச்சிக்கலாம், இடுப்புகள் அப்படி ஒரு வேதனை. ஆனால் தூக்கம் இல்லை, இப்படி கிடக்கிறாருங்க. இவருக்கு ஒரு அக்கா உண்டு, இவங்க சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த அக்கா இப்படி அவங்க தொடர்பு கொண்டு மருவத்தூர் வா இருமடி போட்டு போன சொல்லி இப்போ அதை அழைச்சிக்கிட்டு போகுதுங்க. அந்த உடனே பிடிச்சி சக்தி மேலை போட்டு மருவத்தூர் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இருமடி கொண்டு செலுத்திக்கிட்டார். செலுத்தின பின்னால பக்கத்தில் செட்டில் எல்லாம் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அன்று இரவு கிட்டத்தட்ட 6 மாசமா தூங்காத ஆளு அன்று இரவு அற்புதமா தூங்கினாருங்களா. வெடிஞ்சு எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னே இவருக்கு தெரியல, அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம். 6 மாசமா கிடைக்காத தூக்கம் அன்றைக்கு அற்புதமா கிடைச்சது மருவத்தூர் மண்ணில் இருமுடி செலுத்தின பின்னால. சரி, அந்த நரம்பு பிடிப்பு விட்டுருச்சா? இல்லைங்க. ஏன்னா இவருன்னு முழுசா அம்மா பக்தர் ஆகலைங்களே, கொஞ்சம் லொல்லு இருக்குது இல்லைங்கப்பா, லொல்லா நிறைய லொல்லு இருக்குது. எப்படின்னு கேளுங்க. கருவறையம்மா இவருக்கு ஓகே, ஆனா குரு பகவான் இவருக்கு பிடிக்கல. காரணம் அவர் ஆம்பளையாமா. ஆம்பளையா இருக்கிற இப்படி அம்மான்னு சொல்றது அப்படின்னு இவர் மேதாவித்தனம் பேசிக்கிட்டுங்க குரு பகவானை வணங்காம இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, பாதபட்ச தீர்த்தத்தை எல்லாம் சாப்பிட மாட்டாரு. என்ன ஒரு மனுஷன் காலை கழுவி குடிக்கிறதா அப்படின்னா லொல்லு பேசுற ஆளுங்க. அதனால கிட்டத்தட்ட 1 வருஷமா இவர் மிதியடி காப்பாற்ற பணி செஞ்சாலும் கூட அந்த ஒரு செருப்பை வாங்கி வைக்கிறக்குள்ள இடுப்பு வலி விசிறுவோங்களா, அந்த மாதிரி வலிக்குமா. இருந்தாலும் அம்மா நல்ல தூக்கத்தை கொடுத்துருச்சு இரவுல, அந்த வலியிலிருந்து விடுதலை கொடுக்கல. ஏன்னா விருதம் பாய்க்கிணறு தான் தாண்டிக்கிறாரு, மீதியும் தாண்டினா தான் முழுசா நல்லாகு. இப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது 1 வருஷம் கழிஞ்ச பின்னால மருவத்தூர் 1 வருஷம் கழிஞ்ச பின்னால இதுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. எப்படி, என்னடா இது 10 லட்ச ரூபா கார்ல இறங்குறோன்னு அம்மான்னு கதறிட்டு அம்மா கால் விழுந்து கதறேன், 20 லட்ச ரூபா காரில் வரணும் அதே மாதிரி விழுந்து கதறேன், 1 கோடி ரூபா கார்ல இறங்கணும் அப்படி கதறேன். நம்ம சாதாரண டிரைவரு பிச்சைக்கார பைய, நம்ம இப்படி வித்தியாசமா நினைச்சிட்டு இருக்கிறோமே. அந்த பாதபக்தியத்தை எல்லாரும் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு பயபக்தியா குடிக்கிறாங்க, நம்ம லொல்லு பேசுறோமே, நம்மளும் தான் இன்னும் குடிச்சு பார்க்கலாமே, அட குடிச்சா செத்தா போயிடுவோம், செத்தா தான் ஜாகிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுங்க 1 வருஷம் கழிச்சு பாதபட்ச தீர்த்தம் குடிச்சிருக்காருங்க. பாருங்க அம்மா கருணை கடல் என்ன பண்ணுதுன்னு. அந்த பாதபட்ச தீர்த்தம் முதல்ல அவருடைய வயிற்றுக்குள்ள போன உடனேயுமே இடுப்பில் அப்படியே ஒரு பளின்னு ஒரு மின்னல் மின்ன மாதிரி இருந்ததுங்களா. அவ்வளோதான் எனக்கு அந்த நரம்பு பிடிப்புலாம் அந்த செகண்டே விட்டு போச்சு. ஆள் இப்போ ஓகே ஆயிட்டார், எப்பவும் போல நல்லா இருக்காரு, குனிஞ்சு நிமிர முடியுது, எந்த வேலையும் செய்ய முடியுது, எந்த வலி எந்த தொந்தரவும் இடுப்புல எதுவுமே இல்லை, நிம்மதியா இருக்காருங்க சக்திகளை. எப்படி பார்த்தீங்களா அம்மா வேலை செய்யுதுன்னு. அது மட்டும் இல்லைங்க, இவர் அதோட தண்ணி போடுறதை விட்டுட்டார். லாரி டிரைவரா போயிட்டு இருந்தார் இந்த சமயத்துல. அப்போ 6 மாசமா தண்ணி போடாம இருந்தாலு திடீர்னு ஒரு 3 நாள் தொடர்ந்து தண்ணி போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி 3 நாளா சோறு திங்காமலே தண்ணி. ஆமா, சாராயமே தான், சாப்பாடும் சாராய தண்ணியும் சாராய குடிச்சுட்டே இருந்திருக்காரு. என்னாக 3 நாள் கழிச்சு பல்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகி சார் கண்டிஷன் கேட்டார். அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டர் பார்த்து ரொம்ப பல்ஸ் எல்லாம் கீழே போய் செத்தும் போயிட்டார். அதனால விட்டுட்டாங்க. அப்போ இவருடைய அந்த எண்ணங்கள் எப்படி ஓடுதா தெரியுது இவருக்கு. தன்னுடைய உடம்புல இருந்து இருதயத்திலிருந்து ஜவ்வரிசி அளவுள்ள வெண்மையான ஒரு பொருள் உருவம் ஜவ்வரிசி மாதிரி அவர் விட்டு வெளியே போகுது. இவர் நினைவு, ஓ இதுதான் நம்ம உயிர் நம்மளை விட்டு வெளியே போகுது அப்படின்னு. அந்த உயிர் நேராக பாலைவனத்துக்கு போகுது. பாலைவனத்துக்கு போகும்பொழுது அப்படியே நுர மாதிரி மாறி ஒரு பந்து அளவுக்கு ஆயிடுது. அது அப்படியே ஒரு மலை மேலே போய் ஏறுது. இவர் நினைக்கிறாரா, ஐயோ என் உயிர் எங்கேயோ போய் மலை மேலே ஏறுதே, அது பேசாம மருவத்தூர் போச்சுன்னா அந்த உயிர் எவ்வளவு நல்லது, எனக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு. அப்படியே அந்த உயிர் போற நிலையில ஓம் சக்தி அம்மா எம்பட உயிரை நீ மருவத்தூருக்கு வர சொல்லி எடுத்துக்கோ, கண்ட பக்கமெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாரா. அடுத்த செகண்ட் பாருங்க, அந்த உயிரான திரும்பி இவருடைய பழைய மாதிரியே ஜபரிசி மாதிரி மாறி இவருடைய உடம்புக்குள்ள பூந்துக்குது. பூந்துக்கிட்ட பின்னால அந்த பல்ஸ் ரொம்ப கீழே போய் செத்தே போயிட்டாரு. இவருக்கு கையெல்லாம் வெடுக்கு எடுத்துட்டு ஃபிட்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க இதுக்கு முன்னாலேயே.
அப்படிங்கிற நிலைமையில் இருந்தவர் டப்புன்னு எந்திரிச்சுக்கு வந்துக்கிட்டார். வைத்தியம் அடைந்த டாக்டர் ஒரே அதிர்ச்சி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவரு சொல்றாரு, யோ நீ செத்து போயிட்ட, செத்து 1/4 மணி நேரத்துக்கு மேலாச்சு. நான் பார் ரிப்போர்ட் எழுதி வச்சிருக்கிறேன் பார், உன்னை மார்ச் வரைக்கும் அனுப்புறதுக்காக உங்களோட பாடியை பார் கையெழுத்தெல்லாம் போட்டு தயாராக வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப நீ திடீர்னு சோட எந்திரிச்சுக்கு வந்திருக்கிற, அந்த ஃபிட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பல்ஸ் நார்மலா இருக்குது, நீ கும்பிட்ற தெய்வம் தான் உன்னை காப்பாத்தி இருக்குது, எந்த தெய்வத்தை கும்பிட்ற அப்படின்னு கேட்டார. இப்படி ஓம் சக்தி அம்மாவைத்தான் கும்பிட்றேன் அப்படி சொன்னாரா பங்கார அம்மாரை. விடாம கும்பிடு, அப்பத்தான் நீ உயிரோடு இருக்க முடியும், நம்ம உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சாருங்களா சக்தியில. அதுக்கு முன்னாலேயே ஒரு தடவை அம்மா கனவுல அவருக்கு குரு பகவான் அவர்கள் காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. அப்போ கூட அந்த மனுஷன் அம்மாவுடைய பாதக தீரத்தை குடிக்கும்னு நினைக்கல. அதுக்கு கால நேரம் வரும்பொழுதான் குடிச்சு காப்பாற்றப்பட்டு மறுபடியும் உயிரையும் காப்பாற்றி கொடுத்து மறுவீரை கொடுத்து இப்ப நல்ல முறையில் அம்மா வச்சிருக்கிறாங்க. ஓம் சக்தி.